குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லேப்ல 11வது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். 11வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஒரு 3 பட்டனை பிளேஸ் பண்ணிட்டு 3 பட்டனுக்கு ஒரு கலர் கொடுக்க போறோம். அந்த கலர் கிளிக் பண்ணா பேக்ரவுண்ட்ல கலர் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து 11வது ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். வழக்கம் போல ஃபைல், நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், EX11 கலர். சரி, டிசைனிங் பார்ட்டு போவோம். டெக்ஸ்ட் வியூவர் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 3 பட்டன், ரெண்டாவது பட்டன், மூணாவது பட்டன். சரி, 3 பட்டனையும் வார்னிங் கிளியர் பண்ணுவோம். வேல்யூஸ்குள்ள ஸ்ட்ரிங் string name equal to red. கனெக்ட் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிப்போம். ரெட்டு, கிரீன், ப்ளூ வச்சுப்போம். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு 3 பட்டனுக்கும் பேரை மாற்றிக்கோங்க. string accent. ரெண்டாவது கிரீன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரெட்டு, கிரீனு, ப்ளூ. சூப்பர். சரி, நெக்ஸ்ட் கோடிங் பார்ட். டைரெக்டாக கோடிங் பார்ட்டு போகலாம். வழக்கம் போல் மூணு பட்டன் வச்சுருக்கோம். 3 பட்டனுக்கு வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ரெட்டு கம்மா கிரீனு கம்மா ப்ளூ. பட்டனுக்கு பேக்கேஜிங் கோட் பண்ணிடுங்க. ஸோ 3 பட்டனுக்கும் ஐடி எடுக்கணும். ரெட் ஈக்குவல் டு individual id r.id. button 1. ரெண்டாவது கிரீன் பட்டன் 2. மூணாவது ப்ளூ பட்டன் 3. சரி, 3 பட்டனுக்கு ஐடி அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட லே அவுட். இந்த ஒயிட் கலர் இருக்கு பாத்தீங்களா பேக்ரவுண்ட்ல, இதுதான் நம்மளோட லே அவுட். இதுக்கு நம்ம வந்து ஐடி எடுக்கணும். இதோட ஐடி என்ன பண்ணணும்னா வேற ஒன்றும் கிடையாது. மேலே ரிலேட்டிவ் லேஅவுட் இருக்கா, இந்த செக்ஷன்ல கீழே வந்து ஆண்ட்ராய்டு கோலன் ஐடி ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஐடி என்ன வைக்கணும்னா ரிலேட்டிவ் லேஅவுட். சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டி வந்துடுங்க. மெயின் ஆக்டிவிட்டியில்
ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்கு ஒரு வேரியபிள் பண்ணிருங்க, எல்டி டபுள் கொட்டேஷனுக்குள்ள இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. இம்போர்ட் பண்ணிட்டு எல்டி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் லேஅவுட் வியூ பை ஆர் டாட் ஐடி டாட் ஐடி காமிக்க மாட்டேங்குது. சரி, நம்ம டைரெக்டாக டைப் பண்ணி பார்ப்போம். எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமா? ஆமாம், ப்ளஸ்ங்கிறத மிஸ் பண்ணியிருக்கோம். ஐடியில் ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே வாங்க. இப்போ டாட் வச்சோம்னா எஸ் காமிச்சிருச்சு, ரிலேட்டிவ் லேஅவுட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ரெட் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். ரெண்டு க்ளோசிங் பிராக்கெட் நடுவில் கர்சரை வச்சுட்டு ஓப்பன் கர்ல் பிரேஸ், க்ளோஸ் கர்ல் பிரேஸ் அதே வந்துடும், செமிகோலன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கர்சரை வைங்க, கீழே வந்து இம்போர்ட் ஆன் கிளிக் லிசனர் கொடுத்துருங்க. அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்க, ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் கீழே வந்துடும். இங்க என்ன பண்ண போறோம்னா lt டாட் டாட் செட் பேக்ரவுண்ட் கலர், செட் பேக்ரவுண்ட் கலர் கலர் டாட் ரெட். என்ன வார்னிங்? இம்போர்ட் கலர் கிராபிக்ஸ். அவ்வளோதான், இம்போர்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு ரெட்டுக்கு பதிலாக க்ரீனு, சாரி க்ரீனு, இங்கே க்ரீனு அகைன் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிட்டு ரெட்டை தூக்கிட்டு ப்ளூ, இங்கே ரெட்டை தூக்கிட்டு ப்ளூ. சரிங்களா? அவ்வளோதான், கோடிங் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். போன ப்ரோக்ராம் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக்கு, ரன் அஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஓப்பன் ஆயிடுச்சியா? ஒரு ரெட்டு கொடுப்போம். பேக்ரவுண்ட் ரெட் ஆயிடுச்சு, க்ரீன் கலர் ஆயிடுச்சு, ப்ளூ கலர் ஆயிடுச்சு. அவ்வளோதான், 11வது ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணி விடு, ஷேர் பண்ணி விடு. ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட்ல கேளு, இல்லைன்னா கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோ. சரியா? தேங்க்யூ.